எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸியாக செய்கிற ரிப்பன் பக்கோடா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு. வீட்டிலையே நம்ம உடச்சக்கல்லையை லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். ஆனால் இதை ஜலிச்சுட்டு சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் நோய் மாதிரி இருக்கும். அதனால் இதை நம்ம ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். குருணா இருக்கும். அது நம்ம புளியலை சரியாக இறங்காது. அதனால் இது மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எள்ளு சேர்த்துங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துங்க. வெறும் மிளகாத்தூள். மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்து நம்ம இப்போ கலந்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம். பலகாரம்லாம் செய்யறது ரொம்ப எதுவும் கிடையாது, கஷ்டம் கிடையாது. ஈஸியாக நம்ம செஞ்சு இதெல்லாம் செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுட்டா சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தோமா, காப்பியோ பாலோ கொடுத்தோமா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாவுக்கு தகுந்த எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்து காய வச்சு நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயை நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம். சேர்க்கையில் நல்லா நம்மளுக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும். சூடு பார்த்துக்கோங்க. கை வச்சு பிசைஞ்சுக்கணும். மாவு நல்லா இப்படி இருக்கணும். நம்ம புளியிற திட்டத்துக்கு பிசைஞ்சுக்கணும். போல் நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முறுக்கொலால் நம்ம லேசாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். மாவு ஒட்டாது. இதுதான் ரிப்பன் பக்கோடா ஆச்சு. மாவை முறுக்கொலால் சேர்த்துக்கலாம். அப்படியே எண்ணெயில் நம்ம புழிஞ்சிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்தோன்னா அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரிப்பன் பக்கோடா நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. இதை நம்ம உடைச்சி விட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிச்சு போட்டுக்கலாம். நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.